நீதிமொழிகள் அதிகாரம் 11. கள்ள துலாக்கோல் ஆண்டவருக்கு அருவருப்பானது. முத்திரையிடப்பட்ட படிக்கல்லே அவர் விரும்புவது. இருமாப்பு வரும் முன்னே, இகழ்ச்சி வரும் பின்னே. தன்னடக்கம் இருக்குமாயின் ஞானமும் இருக்கும். நேர்மையானவர்களின் நல்லொழுக்கம் அவர்களை வழிநடத்தும். நம்பிக்கை துரோகிகளின் வஞ்சகம் அவர்களை பாழ்படுத்தும். கடவுளின் சினம் வெளிப்படும் நாளில் செல்வம் பயன்படாது. நேர்மையான நடத்தையே சாவுக்கு தப்புவிக்கும். குற்றமில்லாதவர்களின் நேர்மை அவர்களின் வழியை நேராக்கும். பொல்லார் தம் பொல்லாங்கினால் வீழ்ச்சியுறுவர். நேர்மையானவர்களின் நீதி அவர்களை பாதுகாக்கும். நம்பிக்கை துரோகிகள் தங்கள் சதி திட்டத்தால் தாங்களே பிடிபடுவார்கள். பொல்லார் எதிர்நோக்கி இருந்தது அவர்கள் சாகும்போது கிட்டாமலேயே மறைந்து போகும். அவர்கள் எதிர்நோக்கி இருந்த செல்வம் கிடைக்காமற் போகும். கடவுளுக்கு அஞ்சி நடப்போர் துயரினின்று விடுவிக்கப்படுவர். பொல்லார் அதில் அகப்பட்டு உழல்வர். இறைப்பற்று இல்லாதோர் தம் பேச்சினால் தமக்கு அடித்திருப்பாரை கெடுப்பர். நேர்மையாளர் தம் அறிவாற்றலால் விடுவிக்கப் பெறுவர். நல்லாரின் வாழ்க்கை வளமடைந்தால் ஊரார் மகிழ்ந்து கொண்டாடுவர். பொல்லார் அழிந்தார் அவர்களிடையே ஆர்ப்பரிப்பு உண்டாகும். நேர்மையாளரின் ஆசியாலேயே நகர் வளர்ந்தோங்கும். பொல்லாரின் கபடப் பேச்சாலே அது இடிந்தெழியும். அடுத்திருப்போரை இகழ்தல் மதிக்கெட்டாரின் செயல். நாவடக்கம் வேகமுள்ளோரின் பண்பு. வம்பளப்போர் மறைச்செய்திகளை வெளிப்படுத்தி விடுவார். நம்பிக்கைக்குரியோரே அவற்றை மறைவாக வைத்திருப்பர். திறமையுள்ள தலைமை இல்லையேல் நாடு வீழ்ச்சியுறும். அறிவுரை கூறுவோர் பலர் இருப்பின் அதற்கு பாதுகாப்பு உண்டு. அந்நியருக்காக பிணை நிற்போர் அல்லற்படுவர். பிணை நிற்க மறுப்போருக்கு இன்னல் வராது. கனிவுள்ள பெண்ணுக்கு புகழ் வந்து சேரும். முயற்சியுள்ள ஆணுக்கு செல்வம் வந்து குவியும். இரக்கமுள்ளோர் தம் செயலால் தாமே நன்மை அடைவர். இரக்கமற்றோரே தமக்கு ஊறு விளைத்து கொள்வர். பொல்லார் பெறும் ஊதியம் ஊதியமல்ல. நீதியை விதைப்போரே உண்மையான ஊதியம் பெறுவர். நீதியில் கருத்தூன்றியோர் நீடு வாழ்வார். தீமையை நாடுவோர் சாவை நாடி செல்வர். வஞ்சக நெஞ்சினர் ஆண்டவரின் இகழ்ச்சிக்குரியவர். மாசற்றோர் அவரது மகிழ்ச்சிக்கு உரியவர். தீயோர் தண்டனைக்கு தப்பமாட்டார், இது உறுதி. கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் மரபினருக்கோ தீங்கு வராது. மதிக்கெட்டு நடக்கும் பெண்ணின் அழகு பன்றிக்கு போட்ட வைர மூக்குத்தி. கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பங்கள் எப்போதும் நன்மையே பயக்கும். எதிர்காலம் பற்றி பொல்லார் கொள்ளும் நம்பிக்கை தெய்வ சினத்தையே வருவிக்கும். அளவின்றி செலவழிப்போர் செல்வராவதும் உண்டு. கஞ்சராய் வாழ்ந்து வறியவராவதும் உண்டு. ஈகை குணமுள்ளோர் வளம்பட வாழ்வர். குடிநீர் கொடுப்போர் குடிநீர் பெறுவர். தானியத்தை பதுக்கி வைப்போரை மக்கள் சபிப்பர். தானியத்தை மக்களுக்கு விற்போரை ஆசி பெறுவர். நன்மையானதை நாடுவோர் கடவுளின் தயவை நாடுவோர் அவர். தீமையை நாடுவோரிடம் தீமைதான் வந்தடையும். தம் செல்வத்தை நம்பி வாழ்வோர் சறுக்கென உதிர்வர். கடவுளை நம்பி வாழ்வோரையே தளிரென தலைப்பர். குடும்ப சொத்தை காட்டி காக்காதவர்களுக்கு எஞ்சுவது வெறுங்காற்றே. அத்தகைய மூடர்கள் யானமுள்ளோருக்கு அடிமையாவர். நேர்மையான நடத்தை வாழ்வளிக்கும் மரத்திற்கு இட்டுச் செல்லும். ஆனால் வன் செயல் உயிராற்றலை இழக்கச் செய்யும். நேர்மையாளர் இவ்வுலகிலேயே கைமாறு பெறுவர் எனில் பொல்லாரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணம் அன்றோ.